இஸ்லாத்துல வந்து திருமணமானதுக்கு பிறகு ஆண்களுக்கு இருப்பதை போன்று பெண்களுக்கும் திருமணத்திலிருந்து விலக்கு பெறுவதற்கு, திருமண பந்தத்தை பிரித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுக்குறான். இதுக்கு பேரு ஹுலான்னு சொல்லுவாங்க. அதாவது விடுவித்துக் கொள்ளுதல், விடுதலையாகி கொள்ளுதல் அப்படிங்கிறத நீங்கிக் கொள்ளுதல் அர்த்தம். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணு ஹுலா கேட்டுட்டா கொடுத்துறனு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அது எந்த அடிப்படையில சரி, கடுமையான விஷயத்துல தான் ஹுலா கேட்கணும், ஹுலாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வர சொல்றாங்க. இது எந்த தகவல் சரியான தகவல்ங்கிறத கேட்கறாங்க. இப்ப சாதாரணமாக நம்ம பாக்குறோம், இந்த ஹுலாங்கிற காரியம் வந்து சாதாரண காரியம் போயிடுச்சு. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, பெண்கள்கிட்ட வந்து ஹுலா என்பதுங்கிறது ரொம்ப அரிதான காலகட்டமா இருந்துச்சு. இப்ப மார்க்கம் விளங்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எப்படியான ஒரு சூழல் கட்டமைக்கப்படுந்தா, உலக அளவுல கல்வி பெருகிவிட்டதுக்கு பிறகு, கல்வினா மார்க்க அடிப்படையில் உள்ள கல்வி கிடையாது, இறைச்ச கல்வி கிடையாது, அறியாமை கல்வி பெருகிவிட்டதுக்கு பிறகு எப்படியான ஒரு சூழல் இருக்குதுன்னா, நான் உனக்கு அடிமை கிடையாது, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நீ என்ன இப்படி பண்றியா, உடனே நான் விவாகரத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கிறத பார்க்கணும். சர்வசாதாரணம் ஹுலாங்கிற பேர்ல சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கலாம், என்ன வந்து பஜன் எழுப்பி விடுறாரு கணவன், அதனால ஹுலா வாங்குறேன், இப்படி சர்வசாதாரணமா ஹுலாங்கிறது என்ன எப்படியான ஒரு விஷயமா போயிருச்சு. சாதாரண விஷயங்களுக்கு எல்லாம் வந்து மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் கூட புரியாமல் என்ன கணவன் வந்து இங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, அதனால ஹுலா வாங்கிறேன், நான் விவாகரத்து பெற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐமா இம்ராத்தின், எந்த பெண் சஅலத் ஜௌஜஹா தலாக்கன், தன்னுடைய கணவனிடத்தில் தலாக்கை கேட்கிறாள். தலாக் என்றால் ஹுலா என்றாலே நம்ம விளங்கிறேன்னு ரசூலுல்லாஹ் காலத்துல ஹுலா எப்படி நடக்கும்னு கேட்டா, ஆணை ரசூல பெண்ணு கேட்டு வருவாங்க, ஆண்கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க, நீ தலாக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த பெண் வந்து தன்னுடைய கணவனிடத்தில் தலாக்கை கேட்கிறார், மாஃபி கைரி பஅஸி, கடுமை இல்லாத விஷயத்தில் யார் தன்னுடைய கணவனிடத்தில் தலாக்கை கேட்கிறாளோ, ஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாடை அவளுக்கு தடுக்கப்பட்டதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கடுமை காட்டாத விஷயங்கள்ல வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவன்கிட்ட ஹுலா கேட்டால் என்றால் அது தடுக்கப்பட்டிருக்கு, சொர்க்கத்தினுடைய வாடையோட தடுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை சொல்றாங்க, மறுமையை சேர்த்து சொல்றாங்க. அப்போ சாதாரணமா ஹுலாங்கிற பேர்ல ஒரு கணவன் கடுமையான நோவினை கொடுக்கிறார், குடிக்கிறாரு, விபச்சாரம், பல காரியங்கள் இணை வைக்கிறார், இதெல்லாம் கடுமை. இது அல்லாத கடுமையாக அடிக்கிறார், எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, தாங்க முடியல, இப்படியான விஷயங்கள் திருந்தறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியான விஷயங்கள் ஹுலாவில் எவ்வளவு நாள் நடக்கிறது, ஒரு வருஷத்துல 3 மாசத்துல 2 மாசம் சர்வசாதாரணம் நடந்துச்சு. அப்படி என்ன புரிதல் இருக்கு, சர்வசாதாரணமா ஒரு வருடங்களுக்குள்ளேயே ஹுலா கேட்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்ப சமூகத்தினுடைய பெரிய சீரழிவு, பெரிய அபாயகரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த விஷயம் தான் ஷைத்தான் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய காரியம். அப்ப கடுமை இல்லாத விஷயத்துல ஒரு பெண் ஹுலா கேட்டால் என்றால் சொர்க்கத்தினுடைய வாடை தடுக்கப்படுகிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். சில சம்பவங்கள் வருது, பரீரான ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஹுலா கேட்பாங்க. அப்ப ஹுலா கேட்ட சமயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உடனே அனுமதி கொடுத்துருவாங்க. இப்ப இந்த செய்தியை வச்சு என்ன சொல்லுவாங்க, பரீரா கேட்டவன கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிம் உட்பட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் புத்தகங்களை பதிவு செய்யப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் இதனுடைய முழு அறிவிப்பு சுனன் நசாயில பதிவு செய்யப்பட்ட செய்தியை பார்க்கிறோம். பரீராங்கிற பெண்மணிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா வந்து விடுதலை செஞ்சிருவாங்க. அப்ப விடுதலை செஞ்சுட்டாங்கன்னா என்ன கேட்டா, அவங்க அடிமை பெண் கிடையாது, விடுதலையான சுதந்திரமான பெண். ஆனா உங்க கணவன் இருக்கிறாங்கல்ல, கணவன் இன்னும் அடிமையாக தான் இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ விடுதலை ஆயிட்ட, உன் கணவன் வந்து அடிமையா இருக்கிறாரு, அவர் அடிமைனா நீ அடிமையா இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும், விரும்பினா வாழு, விரும்பலைன்னா நீ வந்து விவாகரத்து வாங்கிக்கணுங்கிறாங்க. இது ரொம்ப பாதகமான காரியம். கணவன் அடிமையா இருக்கிறாரு, நான் போய் அடிமையினுடைய மனைவி அடிமையா இருக்க முடியும், அவங்க மட்டும் தனியா வந்திருக்க முடியும். ஒரு குடும்பத்துக்கு அடிமையா இருப்பாங்க, அவங்க சொல்ற வேலையை மனைவி செய்யணும். கணவன் வந்து ஒரு இடத்துல நீ இருந்துக்க, இப்ப என்ன நடக்குது, வேற அடிமை முறையில வேற முறை இருக்கிறது, வெளிநாட்டுல போய் அடிமையா இருக்கிறது, கணவன் விட்டு இருக்கிறது, வெளிநாட்டுல அடிமையா இருக்கக்கூடிய முறை இருக்கிறத பாக்குறோம், மனைவி ஒரு இடத்துல இருக்க பாக்குறோம். சொல்ல அதை அனுமதிக்கல, நீ இருந்தால் உன்னோட சேர்ந்து வாழ்றதா இருந்தா விரும்பினா சேர்ந்து வாழ், இல்லைன்னா விடுவிச்சுக்க அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்குத்தான் அனுமதி கொடுக்குறாங்களே தவிர வந்த உடனே ஹுலாவை கொடுக்கல. அடுத்து இன்னொரு சம்பவம், ஒரு பெண்மணி வருவாங்க, அவங்க வந்து தன்னுடைய கணவனுடைய தாம்பத்திய விஷயம் சம்பந்தமா சொல்லுவாங்க, அதுக்கு ஹுலா கொடுக்குறாங்க. இதுதான் பெரிய காரணம், பெரிய ரொம்ப கடுமையான விஷயம். அவங்க சொல்லுவாங்க, நான் இஸ்லாத்துல இருந்துகிட்ட குஃபருக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படுத்துங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அடிப்படையில தான் ஹுலாவை அணுகணுமே தவிர சர்வசாதாரணமா கேட்ட உடனே ஹுலா சொல்லுவோம், ஜமாத்லயும் கூப்பிட்டு வச்சு பேசுவோம், பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஹுலாங்கிற முடிவை சொல்லுவோமே தவிர உடனே எடுத்தடுப்புலயே ஹுலா கொடுத்துருங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. அது சரியான நிலைப்பாடு கிடையாது.